அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார குழி பணியாரம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார சட்னி, அதுலேயே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு குழி பணியாரம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ரெடியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான மாவு ஒரு சட்டியில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, தேங்காய், நான் வெங்காயம், நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேங்காய் வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கேரட் துருவி போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜில் குழந்தைங்க வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வதக்கி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காவை போடணும். தேங்காவை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போடணும். ஸோ இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், இருந்தாலும் இந்த வெங்காயம் தேங்காய் பருப்புக்கெலாம் உப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அதனால் கொஞ்சோண்டு இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து நான் தேவையான அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஒரு பக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவில் செய்கிறத விட புளிச்ச மாவு இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதுக்காக புளிச்சுன்னா ஒரு வாரம் மாவு கிடையாது, ஒரு 2 நாள் இல்லை 1 நாள். இன்றைக்கி அரைச்ச போட்ட மாவாக இருந்தால் நாளைக்கு ஊற்றி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழி பணியாரம் சட்டி நம்மக்கிட்ட எந்த மாதிரி இருக்கோ, என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது, உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு சட்டி சூடு இறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடணும். ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் அப்போ தான். ஸோ கல் சூடு இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் எண்ணெய் விட்டுட்டு நம்மளோட சட்னி கரண்டி எடுத்து நம்ம ஒரு குழியிலையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுடலாம். விட்டுட்டு எல்லா குழியுமே நிரம்புற மாதிரி கரெக்டாக வெளியே மாவு வராத மாதிரி விட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டால் போதும். பாருங்கள் பப்புள்ஸ்லாம் வந்துடுச்சு இவ்வளோ அழகாக. இப்போ திருப்பி போட்டோடனே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்கள். கம்பி இருந்தால் வீட்டில் வடை கம்பி வச்சு நீங்கள் திருப்பி போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட இதை யூஸ் பண்ணி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அழகாக நம்ம திருப்பி போட்டுடணும். ஸோ எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா வந்துடுச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒட்டாமல் வரத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் இதில். ஸோ அதனால் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து நல்லா ஊற்றிக்கோங்க. நிறையவும் வேணாம், கொஞ்சமாகவும் வேணாம். இப்போ நான் ஊற்றின அளவு பார்த்தேன் இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வெட்டிக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழி பணியாரம் அளவை பொறுத்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி நம்ம அழகாக சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான கார சட்னி தொட்டுக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 1, தக்காளி பழுத்த தக்காளி 2, 5 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, உப்பு, தண்ணி, இது எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிக்கலாம். பச்சையாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த சட்னியும் இந்த கார கோழி பணியாரத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம வதக்கி செய்யணும் இல்லையா கார சட்னி, அந்த மாதிரியும் நம்ம வதக்கி செய்யலாம். நம்மளோட விருப்பம்தான். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்படி தான் செய்வோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வதக்கிட்டு கூட ஆற வச்சு அரைச்சிக்கோங்க, பச்சையாக பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ அரைச்சதை நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கறிவேப்பிலை போட்டு வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த விழுதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜாரை அலசி ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரெடி ஆகிடும். 5 to 10 மினிட்ஸில். ஸோ பாருங்கள், திக்காக வைக்கணும், தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. நல்லா நம்ம ஜாரை வந்து அலசி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அதே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இனிப்பு குழி பணியாரம், அதே இட்லி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு 1 மடங்குனா வெல்லம் அதில் பாதி தான் போடணும். வெல்லம் அதிகமாக போட்டோம்னா அடி பிடிச்சிடும் அந்த குழி பணியாரம் கல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாவு 1 பங்குனா வெல்லம் அதில் பாதி, அதே பாதி அளவுக்கு கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர்
நம்ம ஃப்ளேவருக்காக, டேஸ்ட்டுக்காக, வாசனைக்காக போட்டுட்டு சட்னி கரண்டி வச்சு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கட்டி இல்லாமல் இருக்கணும். வெல்லம் வந்து கட்டி இருந்துச்சுன்னா பொங்கி வந்துடும் கல்லில் வேகும்போது. ஸோ அதனால் வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூள் பண்ணி போட்டுக்கணும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா எடுக்க வராது கல்லுலேருந்து. அதனால் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியமாக இட்லி மாவு மாதிரி தான் இருக்கணும். வெல்லம் போட்ட உடனே கொஞ்சம் நீர்க்க தண்ணியாகிடும் மாவு. அதனால் வெல்லம் வந்து பார்த்து அளவோடு போட்டுக்கணும். மாவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியமாக இருக்கணும் இட்லி மாவு பதத்துக்கு. நம்ம கார குழி பணியாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டோம். பட் இனிப்பு குழி பணியாரத்துக்கு அதை விட டபுள் மடங்காக விட்டால் தான் அடி பிடிக்காமல் அழகாக நம்மளுக்கு வந்து ஷேப் நல்லா வரும், நல்லா குண்டு குண்டாக. பாருங்கள், ஒரு குழியிலையும் எண்ணெய் விட்டுட்டு நம்ம சட்னி கரண்டியில் ஒரு குழியிலுமே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி விட்டுட்டு எப்பவும் போல் வழக்கமாக சிம்மில் வச்சுட்டு 2 to 3 minutes பாருங்கள். அந்த பப்புள்ஸ் வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடணும். ஒரு பக்கம் பாருங்கள் எப்படி ப்ரௌன் கலரில் வந்துச்சு, வெல்லம் போட்டதுனால டக்குன்னு வந்துச்சு பாருங்கள். அதனால் சிம்மில் வச்சு தான் அது செய்யணும். ஃபுல் தீலி வச்சோம்னா நம்ம கருகி போயிடும். ஸோ எல்லாமே பப்புள்ஸ் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து இதை வந்து திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு பாருங்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு. திருப்பி போட்டதை நம்ம மறுபடியும் 2 to 3 minutes நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு பாருங்கள், எடுக்கும்போது ஒட்டாமல் வரணும். இந்த அளவுக்கு ஒட்டாமல் வர மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் போட்டுட்டு அடுக்கி வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ 2 தடவை 3 தடவை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.